இந்தியாவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் இடையிலான முதல் ODI மேட்ச்ல ஆஸ்திரேலிய அணி வெற்றி பெற்றிருக்கு. பர்த்ல நடந்த இந்த மேட்சை மழையின் காரணமாக 26 ஓவருக்கு குறைச்சாங்க. நம்ம இந்திய அணி முதல்ல பேட்டிங் செஞ்சு இந்த 26 ஓவர்ல 136 ரன்கள் எடுத்தது. 136 ரன்கள் எடுக்கணும் அப்படின்னு ஆஸ்திரேலியாவுக்கு இலக்கு நிர்ணயிக்கப்பட்டிருந்த நிலையில மழையின் காரணமாக ரிவைஸ்டு டார்கெட்டா ஆஸ்திரேலியாவுக்கு 131 ரன்கள் எடுத்தா வெற்றி பெறலாம் அப்படின்னு சொல்லி டிக்ளேர் செஞ்சாங்க. நம்ம இந்திய அணியை பொறுத்தவரையில KL ராகுல் அதிகபட்சமா 38 ரன்களை எடுத்திருந்தாரு. மற்ற வீரர்கள் எல்லாமே சொற்ப ரன்களுக்கு அவுட் ஆயிட்டாங்க. இந்த மேட்ச்ல மீண்டும் களமிறங்கிய ரோஹித் சர்மா மற்றும் விராட் கோலியோட பர்ஃபார்மன்ஸ் சொல்லிக்கிற அளவுக்கு இல்ல. ரோஹித் சர்மா அவர்கள் 8 ரன்ல அவுட் ஆயிட்டாரு. விராட் கோலி அவர்கள் எந்த ரன்னுமே எடுக்காம அவுட் ஆயிட்டாரு. 26 ஓவர்ல 131 ரன் எடுக்கணும் அப்படின்ற இலக்கோட களமிறங்கிய ஆஸ்திரேலிய அணிக்கு மிச்சல் ஸ்டார்க் அவர்கள் நல்ல ஒரு ஓபனிங் கொடுத்தாரு. கடைசி வரைக்கும் அவர் அன்பீட்டனா இருந்தாரு. அவருடைய 46 ரன்கள் அவருடைய அணிக்கு வெற்றி வாய்ப்பை தேடி கொடுத்தது. இந்த ODI சீரிஸை ஆஸ்திரேலிய அணி வெற்றியுடன் தொடங்கியிருக்கு. இரண்டாவது மேட்ச் அடிலைட் ஓவர்ல அக்டோபர் 23ஆம் தேதி அன்னைக்கு நடக்குது. இதே மாதிரி தகவல்களுக்கு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.